அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். சிறப்பான முஹர்ரம் மாத ஜும்மாவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. இந்த ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் மட்டும் சிறப்பான நாள் இல்லை. இந்த நாளுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சிறப்பை நிர்ணயிச்சிருக்கான்ல. நாட்களிலேயே சிறந்த நாள் சொல்லிட்டு எல்லா நாட்களும் சிறப்பான நாளாக இருந்தாலும் ஜும்மா நாளை அந்த நாட்களின் தலைவனாக வச்சிருக்கிறான். ஏன்னா ஏராளமான சிறப்புகள் அடங்கியிருக்கு இந்த ஒரு நாளில். இந்த உலகத்தில் மட்டும் இது சிறப்பான நாளாக இல்லை, நாளை மறுமையிலும் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கும். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் ஒரு சந்தை இருக்குமா சொர்க்கத்தில். அந்த சந்தைக்கு போகிற நாள் இந்த ஜும்மா நாளாக தான் இருக்குமா. அப்போது இந்த உலகத்தில் மட்டும் இந்த ஜும்மா சிறப்பு இல்லை, மறுமையிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. ஏன் இந்த நாளுக்கு மட்டும் இவ்வளோ சிறப்புனா, நிறைய வரலாற்று சம்பவங்கள் இந்த ஒரு நாளில் நடந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்ட நாள் சொல்லிட்டு இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இந்த ஜும்மா நாளில் நடைபெற்று இருக்கு. அதுக்கு மேலாக இனி வரப்போகும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இந்த ஜும்மா நாளில் தான் நடக்க போகுது. அந்த நிகழ்வு என்னென்னா கியாமத் நாள். கியாமத் நாளை பற்றி யாருக்குமே தெரியாது. கியாமத் நாள் வரும், ஆனால் எப்போ வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் மட்டுமே அறிந்த ரகசியங்களில் ஒன்று. நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் இதை சொல்லலை எப்போ கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு. ஆனால் வரும். ஆனால் அந்த ஒரு நாளில் வரும், அதை மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். ஜும்மா நாளில் தான் அந்த கியாமத் நாள் வரும் சொல்லிட்டு அதை மட்டும் நாம் நினைக்கிறோம். சஹாபாக்கள் காலத்தில் சஹாபாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஜும்மா வரும்போது, இப்போ நாளைக்கு ஜும்மானா இன்றைக்கி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாளைக்கு கியாமத் நாளாக இருக்குமோ சொல்லிட்டு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குமா. அந்த பயத்திலேயே அதிகமாக அமல்கள் செய்வாங்களாம். அமல்கள்னால் என்னது? நிறைய துவாக்கள், அதிகமாக தௌபா செய்வாங்களாம். ஏன்னா தௌபா தானே நம்ம அதிகமாக செய்யணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணித்தால் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பாவங்கள் செய்யாதவர்கள் தான், இருந்தாலும் பயந்து அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ நாம் என்ன நினைக்கணும்? ஒவ்வொரு ஜும்மா வரும்போதோ நாளைக்கு என்ன சமையல் பண்ணலாம், இதெல்லாம் இந்த ப்ரிப்பரேஷனை விட நாளைக்கு என்ன நடக்கும், ஒருவேளை கியாமத் நாளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு பயத்தை வர வச்சு அதிகமாக அமல்கள் செய்யுங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் மனசில். ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் இந்த ஜும்மா நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும் ஜும்மாவாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜும்மாலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நம்ம என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹ் ஒரு தடை இல்லாமல், எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த துவாக்களுக்கு பதில் அளிப்பான். அப்போது ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜும்மா அன்னைக்கு இந்த துவா கேட்கணும். நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும்ல, நம்ம தொடர்ந்து கேட்கணும். கண்டிப்பாக இந்த ஜும்மா அன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள் தீரும் நம்ம கேட்கும் துவாக்களின் மூலமாக சொல்லிட்டு உறுதியுடன் நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஜும்மா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜும்மாவாக இருக்கும். ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் செலக்டிவாக நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நல்ல பவர்ஃபுல்லான துவாக்களை எடுத்து ஓதி நல்லா துவா செய்யுங்க. குறிப்பாக ஜும்மா அந்த தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, தொழுகையின் அந்த அத்தியாயத்து இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி துவா செஞ்சுக்கிங்க. தமிழில் துவா செய்யலாம். அதே போல் ஜும்மா அசருக்கு பிறகு துவா செஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த 2 நேரங்கள் தான் சிறப்பான நேரங்கள், நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபூலாகக்கூடிய நேரங்கள் சொல்லிட்டு சஹீஹான அறிவிப்புகளில் வந்திருக்கு. இந்த 2 நேரங்களில் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நான் சொல்கிற எல்லா துவாக்களுமே பவர்ஃபுல்லான ஒரு துவாக்கள். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு எடுத்து நீங்கள் ஓதிட்டு வந்தாலே போதும், நிச்சயம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும். கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஓதிட்டு வாங்க. இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த ஒரு துவா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரையே நல்லபடியாக வாழ வைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு துவா. ஒவ்வொரு மனிதரும் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு துவா இது. அல் குர்ஆனில் இருக்கிற துவா. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிடுறேன். அந்த துவா சொல்லிவிட்டு அதோடைய பொருளை நான் சொல்கிறேன். அந்த பொருளை அவசியம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அந்த பொருளை படிக்கும் போது தெரியும் இது எந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு. இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். ரப்பி அவுசிஅனி அன் அஷ்குர நிஅமத்தகல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்தஹி வ அஸ்லிஹ்லி ஃபி ஸுர்ரியதி இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். ரப்பி
أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. என் இறைவனே, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருட்கொடைகளுக்காக, அதாவது நியமத்துக்காக உனக்கு நான் நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நற்செயல்களை செய்யவும் எனக்கு அருள் புரிவாயாக. என்னுடைய சந்ததியினரையும் நல்லவர்களாக சீர்படுத்தி தருவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். மேலும் நான் உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் ஒருவனாக இருக்கின்றேன். சூரா அல்காஃப் இதில் இருக்கிற 15வது வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஒரு துவா. மிக மிக சிறந்த ஒரு துவா. நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்கிறோம். நம்ம இன்னும் மேலும் அதிகமாக நற்செயல்கள் செய்ய நமக்கு வாய்ப்பளிக்க அல்லாஹ்விடம் துவா கேட்குறோம். அதோடு இல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினர் அவங்க நல்லவங்களா சீர்படுத்தி தரணும் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். பாவ மன்னிப்பு இதில் நம்ம கேட்குறோம். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் 40 வயதை அடைந்தால் இந்த துவாவை அவசியம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 வயது தானே நம்ம கேட்கணும், இப்போல்லாம் கேட்க தேவையில்லை சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இருக்க பொருளை பாருங்கள். இப்போத்துலேயே நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது அதனோட நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்முடைய வருங்கால சந்ததியினர், நம்ம பசங்களும் நல்லபடியாக நல்ல முறையில் வளருவாங்க. நம்ம பெற்றோர்களுக்காக துவா கேட்ட நன்மையை நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே நமக்காக மட்டும் துவா செய்யாமல் பிறருக்காகவும் துவா செய்யணும். அதிலும் குறிப்பாக நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்லேயே சொல்லியிருக்கிறான், உங்கள் அம்மா அப்பாக்காக உங்கள் பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி அருட்கொடைகள் தந்தாலும் அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹ்விற்கு எவ்வளோ அதிகம் நன்றி செலுத்துகின்றோமோ அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவான். ஒரே ஒரு துவா தான், எல்லா முக்கிய அம்சங்களும் இந்த துவாவில் அடங்கியிருக்கு. நான் உன் பக்கம் முழுசாக திரும்புகிறேன் அப்படின்னா அல்லாஹ்விடம் நம்ம தௌபா செய்கிறோம். தௌபா எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. மிக மிக சிறந்த துவா. இதுக்கு முன்னாடி இந்த துவாவை நிறைய பேர் ஓதி இருக்க மாட்டீங்க, என்ன கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு முறை எடுத்து ஓதி பாருங்கள். நம்ம சேனலில் நல்ல துவாக்களை பார்த்துட்டு வரோம்ல, அந்த வரிசையில் இந்த வாரம் இந்த ஒரு துவாவை ஓதி பாருங்கள். எப்போ ஓதணும்னா நான் வழக்கம் போல் சொல்கிற டைம் தான், அசர் டு மஹ்ரிப். அந்த டைம் தான் மிக சிறந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் கொஞ்சம் செலவாத் ஓதிக்கிங்க. உங்களால் எவ்வளோ செலவாத் ஓத முடியுமோ அவ்வளோ செலவாத் ஓதிட்டு இந்த ஒரு துவாவை எடுத்து பார்த்து கூட நீங்கள் அப்படியே ஓதலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்க்காம இந்த துவா தெரியாது, அதனால பார்த்தே ஓதிக்கிங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இதை ஓதிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேறு துவாக்குள்ளையும் நீங்கள் சேர்த்து ஓதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதிக்கலாம். ஓதி மறுபடியும் செலவாத் ஓதி அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு துவா செய்யுங்க. இந்த ஒரு நன்மையின் பொருட்டால் உங்களுடைய எல்லா குழப்பங்களும் தீரணும் சொல்லிட்டு துவா செய்யுங்க. சஜிதாவில் துவா செய்யுங்க. நல்லா அழுது கேளுங்க. நிச்சயமாக இந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். நீங்கள் கேட்ட இந்த துவாவின் மூலமாக உங்களுடைய பல பிரச்சனைகள் தீரலாம். நம்பிக்கையுடன் உறுதியுடன் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.